எனது இனிய மாலை வணக்கம். என் பெயர் சம்சுல்ஹுதா பானு. கல்வியில் கரை தொட முடியாவிட்டாலும் எனது வாசிப்பு அனுபவம் என்னை செதுக்கியது. கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் எழுதி பத்திரிகைகள், போட்டிகளில் பரிசுகள் வாங்கியுள்ளேன். தாய் இல்லாமல் நான், 4 பேருக்கு நன்றி என்ற தலைப்பில் 2 நூல்கள் போதை பதிப்பகம் எனது எழுத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழனங்கு மாண இதழில் வாழும் வாழ்ந்த மனிதர்களின் சரித்திரம் என்ற தலைப்பில் கட்டுரை தொடர் இந்த மாதத்திலிருந்து எழுதிட்டு இருக்கேன். அடுத்து கவிதைகள் நூல் வெளியிடுவது, சிறுகதை தொகுப்பு வெளியிடுறது, அந்த இதில் நான் பயணிச்சிட்டு இருக்கேன். தமிழனங்கு நூலாய்வு கூட்டம் சத்யபிரமா அம்மா அவர்களோட ரோஜா மொட்டு கவிதை நூல் மூலமாக கவிதை அந்த செடிகளுக்குள்ள நாங்கள் முதல்ல நுழைஞ்சோம். கவிஞர் சுப சந்திரசேகரன் அவங்க தான் எங்களை முன்னெடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த முன்னெடுப்பில் கவிஞர் அதிரன் மற்றும் அறிஞர்கள் பெருமக்கள் இணைந்தோம். அந்த கவிதை அந்த செடிகளுக்குள்ள நாங்கள் நுழைஞ்ச அடுத்த இது கவிதை சோலை மகிழ் பேரின்பம் சத்யபிரமா அம்மாவோட அடுத்த கவிதை அந்த நூலை வந்துக்கிட்டு இணைந்து அடுத்து இப்போ நம்ம ஒன்று போகிறது கவிதை நந்தவனத்துக்குள்ள வாசத்தில் மறுபடியும் எங்களை இணைத்து இப்போது நம்ம எல்லாரும் இதில் இணைஞ்சிருக்கோம். பொன்வேலி கவிதை நூலில் அந்த நந்தவனம் இப்போ விரிவடைஞ்சு நம்மளுக்கு எல்லைகள் இல்லாத தோட்டமாக விரிவடைந்துள்ளது. வாருங்கள், கவிதைகளின் நறுமணத்தை வாசிக்க நீங்கள் வாசிக்க வாசிக்க நாங்கள் சுவாசிப்போம் அதன் நறுமணத்தை. பொன்வேலி கவிதை நூலை மதிப்புரை வழங்க வந்திருக்கும் கனிமொழி அவர்களை தமிழங்கு நிலவில் அறிமுகம் செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கனிமொழி அவர்கள் கவிஞர், வழக்கறிஞர், பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அமெரிக்க ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராகவும், பல்லின சிறகுகள் கொக்கரக்கோ கவிதை இதழ்களின் ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும், தி காமன் சென்ஸ் சிறகு மின்னிதழ்களில் கட்டுரைகள், கவிதைகள் எழுதுவோராகவும், மகாகவி தமிழன்மன் விருது அவன் நிற்கிறான் கவிதைக்காக 2020ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. 2021இல் அமேசான் தளத்தில் பெரியார் திமுக வெளியீட்டு கழகத்தில் இவரது நூலான மருதி நவீன கண்ணகி கவிதை நூலை வெளியிட்டுள்ளது. 2021 ஓசையற்ற ஒளி இவரது முதல் அச்சு கவிதை தொகுப்பு வெளிவந்துள்ளது. ராவண காவியம் முழுவதும் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அமெரிக்கா சார்பாக காமன் சென்ஸ் வானொலியில் உரை ஓராண்டாக நிகழ்த்தப்பெற்று 2021 செப்டம்பர் மாதம் இறுதியில் நிறைவடைந்துள்ளது. அது எவ்வளவு பெரிய விஷயம்! 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதியில் அது நிறைவடைந்து 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தளபதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பற்றிய இவரது கவிதை தொகுப்பு எக்கு தலைவர் திராவிட வாசகர் வட்டம் அதை வெளியிட்டிருக்கு. அதே ஆண்டு தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி உமன் அச்சீவர் அவார்டு இவருக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. அதே ஆண்டு பட்னா அமைப்பு 5 சிறுகதைகளுள் 1% ஐயம் என்ற இவர் எழுதிய சிறுகதையை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்கியது. காணல் குழுமம் நடத்திய கதை சொல்லும் போட்டியில் சிறந்த கதை சொல்லியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது. வல்லின சிறைகள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு ஆளுமைகளை உரையாற்ற வைத்ததை பாராட்டி தமிழ் அமெரிக்கா செம்மல் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இவை அனைத்துமே 2022ஆம் ஆண்டில் நடந்துள்ளது. ஓராண்டில் பல பரிசுகள், கௌரவங்கள், வாழ்த்துக்கள்மா. 2023ஆம் ஆண்டு நூலேணி பதிப்பகம் இரவின் சத்தங்கள் என்ற இவரது கவிதை நூலை வெளியிட்டது. அதே ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை ஒற்றி என்றே புன்னகைக்கிறாய் என்ற கவிதை இவரது கவிதை நூல் கௌரா பதிப்பகம் வெளியிட்டது. 2024ஆம் ஆண்டு களரி கலை இலக்கிய கழகம் சார்பில் இவரது இரவின் சத்தங்கள் நூலுக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. மேலும் பல பரிசுகளும் புகழும் இவருக்கு கிடைக்க தமிழனங்கு அன்பு நெஞ்சங்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்துகிறேன். பொன்வேலி கவிதை நூலுக்கு மதிப்புரை வழங்க கவிஞர் கனிமொழி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம்.
மிக்க நன்றி. உங்களுடைய அறிமுகத்திற்கு நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய முனைவர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நன்றி. பொன்வேலி, அந்த கவிதையினுடைய நூல் தலைப்பு வந்து நமக்கு என்ன புகட்டுது அப்படின்னு நம்ம கவிதைகளை பார்க்கும் பொழுது, ஏன்னா அதே தலைப்புல ஒரு கவிதை வருகின்றது, அதை பார்க்கும்போது நாம் மேலும் அந்த தலைப்பை பற்றி ஆராயலாம். சத்யபிரபா அப்படின்னு அந்த நூலினுடைய கவிஞர் பெயரை பார்த்தவுடன் சரி யாரு அப்படின்ற மாதிரி நான் உள்ள போய் படிக்கும் பொழுதுதான் அம்மா அவர்கள்தான் அந்த பெயரில் எழுதியிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. ஒரு மொழிபெயர்ப்பாளராக, எழுத்தாளராக, கல்லூரி பேராசிரியராக, எம்ஜிஆர் திரைப்பட ஆய்வாளராக, சமய பண்பாட்டு ஆய்வாளர் மற்றும் பதிப்பாளர் என்று பல்வேறு முகங்கள் அம்மா அவர்களுக்கு உண்டு. குறிப்பா தமிழ் அணங்கு அப்படின்ற அந்த இதழில் என்னுடைய கட்டுரையையும் ஒவ்வொரு மாதமும் எனக்கு நினைவூட்டி அவர்கள் வாங்கி அதை வந்து சிறப்பாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றி. கிட்டத்தட்ட 89 கவிதைகள் இந்த கவிதை நூலில் இருக்கின்றன. எல்லா கவிதைகளையும் நம்மால் இந்த குறுகிய நேரத்திற்குள் பார்த்துவிட இயலாது. ஆனா அந்த பரந்துபட்ட கவிதைகளிலுடைய பாடுபொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பெண்ணியம் சார்ந்து அந்த கவிதைகள் இருக்கின்றன. அதே போல காதலை பற்றி, அதே நேரத்திலே ஆண்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய அந்த கவிதைகள், இப்படி அந்த பாடுபொருள் பறந்து விரிந்திருக்கின்றது. இயற்கையாகவே அவருடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய அந்த கருத்து செறிவு ஒரு புறம் என்று சொன்னால், மற்றொரு புறம் நகைச்சுவையும் கூட அவருடைய கவிதைகளில் இழையோடுகிறது. ஒரு எள்ளல் இருக்கின்றது அவருடைய கவிதைகளில். இன்னும் ஆழமாக படிக்க வேண்டிய கவிதைகளாக இவருடைய கவிதைகளை நாம் சொல்லலாம். முதல் தடவை படிக்கும் பொழுது நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். 2வது தடவை, 3வது தடவை படிக்கும் பொழுதுதான், ஓ இந்த பொருளில் இது வருகின்றதா? ஏன்னா ஒரு கவிதை என்பது படிப்போர் அவர்களுக்குடைய அனுபவம் ஏற்ப நமக்கு வந்து அந்த பொருள் வந்து மாறுபடும். பல நேரங்களில் கவிஞர் அவர்கள் என்ன மனநிலையில் எழுதியிருக்கிறாரோ அந்த மனநிலையினுடைய எதிர்நிலையில் இருந்து கூட நாம் அந்த கவிதைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதுதான் கவிதையினுடைய சுவை என்று நான் நினைக்கின்றேன். சட்டத்துல வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. அதாவது ஒரு ஆக்டோ ஒரு சட்டமோ வருகின்றது என்றால் அந்த நீதியரசர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த சட்டத்தை புரிந்து அணுகி அதற்கேற்ப தீர்ப்பு கொடுப்பார்கள். அதனால்தான் ஒரே வகையான தீர்ப்பு கூட பல்வேறு நீதியரசர்கள் ஒவ்வொரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஏன் இந்த பிரச்சனைனா அவர்கள் எப்படி புரிந்து கொள்கின்றார்கள் அப்படின்ற அந்த நிலையிலிருந்தும் நம்ம பார்க்கிறோம். கவிதைக்கும் அது பொருந்தும் நினைக்கிறேன். யார் படிக்கிறாங்களோ அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய வயது, அவர்களுடைய சூழல் எல்லாவற்றுக்கும் ஏற்ப அவர்கள் அந்த கவிதையை புரிந்து கொள்வார்கள். இதோட முதல் கவிதையே எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. ஆடவன் அப்படின்ற அந்த கவிதை. அந்த கவிதை வந்து ஒரு 4 வரிகளுக்குள்ளேயே அது அடங்கிடும். அணங்கோ அழகிய மயிலோ என கேட்டான் வள்ளுவன், முதலில் மயில் முடிவில் அணங்கு என்றான் ஆடவன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. வள்ளுவருடைய ஒரு அவங்களே வள்ளுவன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால அந்த குறள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அணங்குகொள் ஆய்மையில் அப்படின்ற அந்த குறளை அவர்கள் முன்னிட்டு எழுதியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனா ஒரு ஆடவனுடைய பார்வையில் இருந்து அது சொல்லப்படும் பொழுது, ஏன்னா இன்னைக்கும் அந்த நகைச்சுவை வந்து பொருந்தது இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப இனிமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அணங்குனா இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் அந்த இடத்திலிருந்து. அப்ப துன்பம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடவன் சொல்வதாக இருந்தாலும், அதுல வந்து நிறைய கருத்துக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஆண் பெண் உறவு ரொம்ப சிக்கலாகிறதுக்கு காரணம் கூட இந்த பார்வை அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள், இது ஒரு ஆண் பார்வையிலிருந்து அவர்கள் சொல்கின்ற பொழுது பெண் பார்வையிலிருந்தும் நிறைய கவிதைகள் இருக்கின்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த கவிதை ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அணங்கோ பொழுது இளைஞர்களுக்கு அந்த கவிதை பிடித்தமானதாக இருக்கலாம். மிக சிறந்த அந்த ஒரு 4 வரியில அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி. அதே போல தேம்பூங்கட்டி அப்படின்னு ஒரு கவிதை. அந்த பெயரே தேம்பூங்கட்டின்றது ரொம்ப இலக்கிய நயமான ஒரு சொல். நம்முடைய இலக்கியங்களிலே பயன்படுத்தப்பட்ட சொல். இன்னும் சொல்லப்போனா குறுந்தொகையிலே ஒரு பாடல் உண்டு. அதுல வந்து தேம்பூங்கட்டினா இனிமையான வெள்ளக்கட்டி அப்படின்ற அந்த பொருளில் அந்த அந்த தேம்பூங்கட்டிக்கு அதுதான் பொருள். அந்த குறுந்தொகையினுடைய சாரம் இதுதான். தலைவன் வந்து இந்த முன்னாடி ஒரு கவிதை சொன்னோம் இல்லையா? ஆடவன். கிட்டத்தட்ட அந்த சாரத்தை தோழி வந்து சொல்வா.
நீ காதலிக்கும் பொழுது தலைவன் கிட்ட சொல்றா தோழி, நீ காதலிக்கும் பொழுது அந்த களவு ஒழுக்கத்தில் இருக்கின்ற பொழுது தலைவி வேப்பங்காய் கொடுத்தாலும் கூட உனக்கு அது ரொம்ப இனித்தது, அதான் தேம்புங்கட்டி போல இனித்தது. இன்னைக்கு வந்து அந்த பறம்பு மலை இருக்கிறதே அதனுடைய சுனை நீரையே எடுத்து கொடுக்குறா, அவ்வளவு இனிமையான நீரை கூட நீ உவர்க்குது, சுடுது அப்படின்னு சொல்ற. இது ஒரு பெண்ணினுடைய பார்வை. அந்த முதல் பாடல் எப்படி ஒரு ஆணினுடைய பார்வை இருந்ததோ இது ஒரு பெண்ணினுடைய பார்வை. ஆனா அம்மா வந்து அந்த கவிதையை எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்றதுதான். எனக்கு அந்த கவிதை ரொம்ப சிறப்பாக இருந்தது அதை படிக்கின்ற பொழுது. அவள் ஒரு காவிய தலைவி, கவிஞனின் காதலி, ஓவிய பாவை. கயசின் லைலா, அம்பிகாவதியின் அமராவதி, ஷாஜகானின் மும்தாஜ் போல் சோக சொந்தம் இல்லை. அப்ப இந்த இதை படிக்கின்ற பொழுதே வெற்றி பெற்ற ஒரு காதலில் அவள் இருக்கின்றாள் அப்படின்ற ஒரு துணி எனக்கு கிடைத்தது. ஏன்னா அவங்க சொன்ன அத்தனை அதற்கு பின்னர் அம்பிகாவதி, அமராவதி எல்லாமே தோல்வியில் முடிந்த காதல். அப்போ அவ வந்து காதலினுடைய வெற்றியில் இருக்கின்றாள் அப்படின்ற ஒரு எண்ணம். சிவனது சக்தி போல் ஒரு பக்கம் மட்டும் கொண்டவள் அல்ல, பிரம்மனது சரஸ்வதி போல் நாவில் மட்டும் இருப்பவள் அல்ல, பெருமாளின் திருமகள் போல் நெஞ்சில் நேர்ந்தவள், நினைவில் நிறைந்தவள், சொக்கரின் மீனாட்சி, பட்டத்து ராணி, பாவலன் தேனி, வாராது வந்த மாமணி, தமிழும் சுவையும் போல தித்திக்கும் தேம்புங்கட்டி. அந்த இறுதி அந்த வரிகள் வந்து தமிழும் சுவையும் போல அப்படின்னு சொல்றது, தமிழ் என்றாலே சுவைதான். தமிழுக்கும் அமிழ்தென்று பேர் அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அப்ப தமிழும் சுவையும் போல அவள் தித்திக்கும் தேம்புங்கட்டி. முதல்ல கவிதையை படிக்கும் பொழுது என்னடா மயிலு அணங்குன்னு எழுதியிருக்காங்களே அப்படின்னு நீங்க உள்ள வரும்போது தேம்புங்கட்டி அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கூட இனிமையா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் பார்வையிலிருந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த கவிதை ரொம்ப இனிமையா இருந்தது. அவர்கள் பயன்படுத்திய அந்த சொல், அந்த லைலா அந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது அதிலேயே புலப்படுத்திடுறாங்க. அதுதான் வந்து அந்த என்னென்ன உவமைகளை பயன்படுத்துகின்ற பொழுது இல்ல காட்சிகளை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த கவிதையினுடைய எண்ணம் எதுவாக இருக்கும், சாரம் என்னவாக இருக்கும் என்பது நமக்கு புலப்பட்டு விடுகின்றன. அது ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த கவிதை. அதே போல மற்றொரு கவிதை சொல்லணும் அப்படின்னா வெள்ளாடுகள் அப்படின்ற ஒரு கவிதை. அந்த தலைப்பே ஏன்னா வெள்ளாடுன்னு நம்ம எதை சொல்லுவோம், பொதுவா வெள்ளாடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுல அந்த இவன் தான் வெள்ளாடு, பலியாடு அந்த ஒரு பொருளும் எனக்கு அதுல பட்டுது. வெள்ளாடுகள்னா இவங்க வெட்டப்படுவதற்காகவே இருக்கக்கூடிய வெள்ளாடுகள்னு சொல்றாங்களா? அப்படின்ற அந்த தலைப்பு எனக்கு வந்து ஈர்த்தது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அம் அதாவது எனக்கு வந்து இத என்னோட பொருத்தி பார்க்க முடிந்தது. ஏன்னா, நாமளும் வந்து அந்த கவிதையை எழுதுகின்ற பொழுது, அந்த கவிதை நூல வந்து முதல்ல யாராவது வெளியிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஏன்னா முதல் கவிதை தொகுப்ப கொண்டு போய் யார்கிட்டயாவது குடுப்போம். எனக்கு நேர்ந்த அனுபவம். நான் வந்து ஒரு பதிப்பாளர் கிட்ட போய் கொடுத்தத பலமுறை சொல்லியிருக்கிறேன்னு நெனைக்கிறேன். போய் கொடுக்கும் பொழுது, அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சொன்ன ஒரு செய்தி, "நீங்க முதல்ல ஃபேமஸ் ஆகணுமா, அப்புறம் தான் நான் வெளியிட முடியும்னாரு." எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நீங்க வெளியிட்டா தானங்க நான் ஃபேமஸ் ஆக முடியும்ன்ற மாரி இருந்தது. சரி அது அவங்களுடைய பார்வை. இது என்ன ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பதிப்பாளர் கிட்ட குடுத்தா, அவர் வந்து பதிப்புத் துறையில பல ஆண்டு காலமாக இருக்கிறாரு. என் கவிதையெல்லாம் வாங்கி படிச்சு பார்த்துட்டு, அவர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது. என்ன சொன்னார்னா, "இதுவரைக்கும் நான் பெண் எழுத்தாளர்களுடைய படைப்பையே வெளியிட்டதில்லன்னாரு." கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல பதிப்புத் துறையில இருக்கிறாரு. பெண் எழுத்தாளர்களது வெளியிட்டது இல்லன்றாரே! இவரு சரி நம்மளது வெளியிடுவாரான்னு எனக்கு ஒரு ஐயம் இருந்தது. நான் படிச்சுட்டு, இதுல கொஞ்சம் திருத்தங்கள் இருக்கு. ஏன்னா அது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு. நெறைய திருத்தங்கள் இருக்கு. நான் செஞ்சுட்டு உங்கள கூப்பிடுறேன்னாரு. மாதங்கள் ஓடின. 1 ஆண்டுக்கு மேல ஆயிருச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த தொகுப்ப நான் வீட்ல வெள்ளை அடிக்கும்போது எங்கேயோ வச்சுட்டேன் அப்டின்னாரு. சரி நமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு அனுபவம். அவரு பெண் எழுத்தாளரே முதல்ல வெளியிடல. இப்ப நம்ம போய் குடுத்துட்டு வந்தா இந்த மாரி தான் அப்டின்ட்டு. அத நான் அப்புறம் மறந்துட்டேன். இதுதான் என்னுடைய முதல் 2 அனுபவங்கள். பிறகு வந்து இந்த வல்லினச்சிறகு குழு இருக்கு இல்லையா? நம்முடைய அகனையா, அவரு தான் வந்து அந்த பெண்களுடைய கவிதைகளை எல்லாம் வெளியிடல. அப்படிதான் என்னுடைய கவிதைகள் முதல்ல வெளிவந்தது அச்சு கோப்புல. பிறகு இந்த இணையத்துல வந்தோனே அந்த கிண்டில் அதெல்லாம் வந்த பிறகு நெறைய வாய்ப்பு நம்மை போல எழுதக்கூடியவர்களுக்கு கிண்டல்ல வெளியிடலாம் அந்த பதிப்பு அப்படின்னு. இப்பொழுது ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் செய்யக்கூடிய பணியெல்லாம் என்னுடைய அந்த வல்லினச்சிறகுல இருக்கக்கூடிய நிறைய கவிஞர்களுடைய தொகுப்பை நான் பார்க்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த ஒரு நிலையும் நான் எண்ணி பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து நிறைய பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க. பெண் பதிப்பாளர்கள் இருக்காங்கன்றது கூடுதல் மகிழ்ச்சி.
ஏன்னா அவங்க வந்து சில பாடுபொருள் வந்து ஆண் பதிப்பாளர்களுக்கு புரியுமா? இதெல்லாம் தேவையான்னு கூட நினைப்பாங்க. எதுக்கு இந்த பிள்ளை இப்படிலாம் எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு பெண் அந்த இடத்துல பதிப்பாளராக இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதனுடைய தேவை தெரிகின்றது. வெளியிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்படுகிறது. அதனால அம்மா போன்றவர்களுடைய பணி வந்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பா பெண் எழுத்தாளர்களுக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கவிதை எனக்கு அந்த செய்திகளை எல்லாம் நினைவூட்டியது. "பிரசூரிக்க கவிதை கேட்டார் நண்பர். கவிமனம் சாணை பிடித்தது." இன்னும் ஒரு அழகான உவமை. நம்ம அந்த கத்திய வந்து சாண பிடிப்போம். கவிமனம் சாணை பிடித்தது. அப்ப அந்த சொற்கள் எவ்வளவு கூர்மையான சொற்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வந்து அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது ஏற்படுகிறது. "மீனாளைப் போல ஒன்றை குறைக்கும் எண்ணமில்லை. முளைச்சி பரம்புகாரி போல அறுத்து எறியத்தான் ஆசை." அதுக்குள்ள ஒரு வரலாறு. அ அதாவது நாம அந்த வரலாற வந்து படிச்சிருப்போம். நங்கேலி அப்படின்ற அந்த ஈழவ பெண், அந்த காலத்துல வந்து முலைக்கு வந்து வரி கட்டணும் அப்படின்றது எவ்வளோ ஒரு கொடுமையான செய்தி பாருங்க. குறிப்பா ஒடுக்கப்பட்ட ஜாதியில இருக்கக்கூடிய பெண்கள் மேலாடையே அணியக்கூடாது. அப்படி நீங்க வந்து அணியணும்னா, அதுக்கு தோள் சீலை போராட்டம் அப்படின்ற அந்த போராட்ட வரலாறுலாம் நமக்கு இருக்கு. அன்றைய காலகட்டத்தில அந்த பகுதியில நம்பூதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க முன்னாடி அந்த பெண்கள் வந்து மார்பை காட்டிக்கொண்டு தான் வரணும் அப்படின்ற அந்த நிலையெல்லாம் இருந்திருக்கு. அப்போ இந்த மார்புக்கு வரி அப்படின்னு வரும்பொழுது, அந்த பெண் என்ன பண்றா, தன்னுடைய மார்பை அறுத்து அந்த இலை மேல் வைத்து தருகிறா. "போ அப்படி எடுத்துக்கிட்டு போ" அப்படின்றா மாதிரி. இன்னைக்கு படிக்கின்ற பொழுது அது நமக்கு ஏதோ ஒரு வரலாறு அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. ஆனா, இன்னைக்கு நாம மேலாடை அணியிறோம்னா, அதுக்கு ஒரு பெரும் போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது, சில நேரங்கள்ல தோணுது, நல்ல வாய்ப்பா நாம இந்த நூற்றாண்டுல பொறந்தோமோ? நமக்கு இன்னிக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் பொழுது, சில நேரத்துல என்ன இவ்ளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நமக்கு முந்தின தலைமுறை எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, அ இவ் நமக்கு அ தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு பல நேரங்கள்ல நான் சொல்வது தான். நல்ல வேளை நான் வந்து பெரியாருக்கு பிறகு பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இல்லன்னா என்னுடைய நிலை எப்படி இருந்திருக்குமோ தெரியலையே அப்படின்னு. அதுவும் பெரியார் இறந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறக்கக்கூடிய தலைமுறை, ஓரளவுக்கு பெண் கல்வி முக்கியம் அப்படின்னு பல குடும்பங்கள்ல நினைக்கக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டுல அப்ப இருந்தது. நீங்க 50கள்ல பொறந்திருந்தா கூட, அ அந்த பெண் கல்வி இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. 80களுக்கு பிறகு பிறந்ததுனால, "ஓ! நமக்கு பெண் கல்வி கிடைச்சதோ!" அப்படின்ற ஒரு எண்ணம் பல நேரங்கள்ல எனக்கு ஏற்படுவது உண்டு. அந்த ஒரு வரலாற்றை ஒரு சின்ன வரலாறு தான். அந்த நாங்குநேரி அப்படின்னு நாம படிக்கின்ற பொழுது, அத வந்து ரொம்ப அழகா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பரம்புக்காரி, முறைச்சி பரம்புக்காரி. ஏன்னா, முளைச்சி பரம்புக்காரி அப்படின்றத இன்னைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு பெயர். அப்போ போல அறுத்து எறியத்தான் ஆசை அப்படின்னும் பொழுது, அந்த கவிதையினுடைய வீச்சு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்களோ, நான் இத வந்து முழுக்க முழுக்க பெண் கவிஞர் எழுதுவதாகத்தான் என்னால அந்த இடத்துல இருந்து நினைக்க முடியுது. ஏன்னா, எழுதினவர்களும் ஒரு பெண் என்பதால், படிக்கின்ற பொழுதும் நாமும் ஒரு பெண் என்பதால், அதனுடைய வீச்சு வந்து ஒரு பெண்ணுடைய கவிதை வரிகள் எப்படி இருக்கணும்? அப்படின்றத வெளிப்படுத்தும் தன்மையில அந்த கவிதை இருப்பதாக நான் நினைக்கின்றேன். "வெல்லம் கொடுத்து மெல்லக் கொல்லும் வித்தகர் மத்தியில், பாவம் வெள்ளாடுகள் என் செய்யும்?" எனக்கு அது முடிக்கும் பொழுது தான் என்னுடைய கவிதை தொகுப்பு காணாம போனதெல்லாம் நினைவுக்கு வந்தது. வெள்ளாடு போல இப்படி காணாம போயிருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நினைவை வந்து தூண்டுவது ஒரு கவிதையினுடைய சிறப்பு. அந்த வகையில இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. "பூமாலை, புகழ்மாலை" அப்படின்ற ஒரு கவிதை. இது வந்து முற்றிலும் ஒரு வேறு ஒரு நிலையிலிருந்து அவங்க எழுதியிருக்காங்க. அம் அதாவது நான் எப்படி அத புரிந்து கொண்டேன் அப்படின்னா, மரணத்தை தானாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒரு நபரினுடைய குரலாக அந்த குரல் எனக்கு படிக்கின்ற பொழுது ஒலித்தது. அம் "மாலைகள் 1000 மணக்கிறது ஊதுவத்தி காலையிலிருந்து கண்ணீர் தூவானாம். ஒரே புகழ் மாலை, பூமாலை, பாராட்டு மழை. இது ஒரு நாள் கூத்து. இப்பவும் ஏமாறக்கூடாது. நாளையிலிருந்து அவரவர் பாடுகள். அதற்குப் பிறகும் நினைப்பாரில்லை. எடுத்த முடிவே சரியானது." அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பாராட்டுகள், புகழ்மழை எல்லாம் ஒரு மனிதன் வந்து இருக்கின்ற வரை யாரும் பாராட்ட போறதில்ல. மறைந்தவுடன் வந்து அவ்வளவு சொல்லுவாங்க, "இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா?" அப்படின்னு. அப்ப அந்த அந்த குரல், அந்த படுத்திருக்கக்கூடிய அந்த நபரினுடைய குரல், இதுக்கு நாம ஏமாந்து எழுந்து வந்துறக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் பொழுது, அப்ப அவர் எவ்வளவு இன்னல்களை சந்தித்திருப்பார், அப்படின்ற ஒரு செய்தி நம்மை தாக்காமல் இருக்கல. ஆனா அதை தாண்டி
பொதுவா அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது எனக்குள் ஏற்பட்ட ஒரு எண்ணம், இந்த பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அது இருந்தா தானே ஏமாற்றம் அப்டின்னுவாங்க. பல நேரங்கள்ல எதிர்பார்ப்புகள நாம ஏன்னா அது வந்து ஒரு மனித இயல்பு. நாம ஒண்ணு செய்றோம்னா, நமக்கு வந்து எதிர்பார்ப்பது அப்டின்றது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்று. மற்றவரிடம் எதிர்பார்த்தா தானே நமக்கு பிரச்சனை. நம்மகிட்டயே நாம எதிர்பார்த்துக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, "யூ கம்பீட் வித் யோர்செல்ஃப்" அப்படின்னு. நீங்க யாரையும் போட்டியாளரா நினைக்க வேண்டாம். உங்கள தான் நீங்க போட்டியாளரா நினைக்கிறீங்க. நேற்று இருந்த நான், இன்றைக்கு இருக்கக்கூடிய நான், நாளை நான் எப்படி இருப்பேன்? அப்படி நினைக்கும்போது இந்த எதிர்பார்ப்பு, இந்த ஏமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் குறையுமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட கருத்து. ஆனா ஒரு இயல்பான மனித நிலையை அந்த கவிதை படம் பிடித்து காட்டுகிறது. ஜனன நேரம் நான் குறிக்கவில்லை. ஆனால் புறப்படும் நேரம் நானே குறித்தேன். குறித்தபடி போய்விட்டேன். போகும்போது கூட அந்த நபரினுடைய எண்ணம் பாருங்க. வணக்கம், வாழ்க. பேராசிரியர் நன்னன் வந்து ஒரு தடவ சொன்னாரு. இந்த வணக்கம் சொல்றது வந்து தமிழர் மரபே கிடையாது. இந்த நமஸ்காரத்த தமிழ்படுத்துறேன்ட்டு நாம வணக்கம்னு பண்ணிட்டோம். ஆனா பெரும்பாலும் தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில வாழ்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யார பார்த்தாலும் வாழ்க. அது வந்து அந்த இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு எடுத்து அவரு நெறைய அந்த இலக்கிய கோட்பாடுகளோடு நெறைய சொன்னார். அப்போ இத சொல்லும்பொழுது அத இறுதியா படிக்கின்ற பொழுது ஒரு மரணித்து விட்ட நபர், அவர் போறாரு. சுடுகாட்டுக்கோ, இடுகாட்டுக்கோ எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்ப கூட தன்னை பாராட்டாதவர்கள், அதுவரையில் பாராட்டாதவர்கள் அன்னைக்கு வந்திருக்காங்க. "வணக்கம், வாழ்க" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை என்னை வந்து ரொம்ப பிரமிக்க வைத்தது. அதேபோல ம "அவள் ஒரு சிறுத்தை" அப்படின்னு ஒரு கவிதை. அ பெரும்பாலும் நம்முடைய நாம பயணிக்கக்கூடிய சமகால அரசியலாக இருக்கட்டும், கவிதை உலகாக இருக்கட்டும், அம் கவிதை உலகுல பெண்கள வந்து மையப்படுத்தி எழுதும் பொழுதே இன்று வரை கூட அது தொடர்கிறது. நிலா அப்படின்னு சொல்லுவாங்க, மலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல புயல்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து தொடக்கத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா? அணங்கு, மயில் இதெல்லாம் வந்து நம்முடைய இலக்கிய பயன்பாடு. அதுக்குள்ள இருந்து தான் நாம அந்த சொற்கள மீண்டும் மீண்டும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல்ல கூட நம்ம கூட பயணிக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகளும் உண்டு, ஆண் அரசியல்வாதிகளும் உண்டு. பெண்ணுக்கு இந்த சிறுத்தை, அ சிங்கம் போன்ற அரிமா இதெல்லாம் சொல்றதே கிடையாது. இப்ப வரைக்கும் நான் பார்க்கிறேன் அதெல்லாம் பெருசா சொல்றது கிடையாது. ஆணுக்கு மட்டும் தான் அவர் சிங்கம் போல் வருகின்றார். சிறுத்தை போல் பேசுவார். புலிகள் அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உவமையோடு பெண்ணுக்கு வந்து எப்பவுமே பொருத்தி பார்க்கிறது கிடையாது. இவங்க வந்து அவள் ஒரு சிறுத்தைன்னு சொல்ற அந்த தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குதிரை அல்ல, கொள்ளு கொடுத்து சவுக்கால் அடித்து குதிரைக்காரன் சவாரி செய்ய. குதிரை அல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த பெண்கள வந்து குதிரைன்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த கூடி நின்னு ஆண்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த கல்லூரி காலங்கள்ல, "அந்த பொண்ணு குதிரை மாதிரி இருக்குடா" அப்படின்னுவாங்க. முதல்ல எனக்கு புரியாது. இவனுங்க என்ன சொல்றானுங்க? அப்ப ஒரு நாள் என்னுடைய ஆண் தோழர்கள், "அது என்ன குதிரை மாதிரி இருக்குன்றீங்க?" குதிரைன்னா நல்லா அந்த உயரமா, அப்படி நடந்து போம்போது அந்த மிடுக்கன். ஓ! அதுக்கு இவனுங்க குதிரைன்னு சொல்லுவாங்களோ! அப்பதான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க ஏன் குதிரை குதிரைன்னு பயன்படுத்துறாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அறிவு முதிர்ச்சிலாம் ஏற்படும் பொழுது, இவங்க குதிரைன்றாங்க, நல்ல ஃபிகர்ன்றாங்க. நம்மலாம் எதுவுமே சொல்றது இல்லையா? ஆனா இன்னைக்கு நெறைய மாறி இருக்கு. பெண் குழந்தைகள் வந்து இந்த கல்லூரி போறம்போது, எல்லாரும் சொல்லுவாங்க, "இந்த பொண்ணுங்க எப்படி பேசுது பாருங்க." எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா நாங்க படிக்கும் பொழுது கூட இவ்வளவெல்லாம் வந்து அரட்டை அடிக்கல. இந்த பெண்கள் அழகா அரட்டை அடிக்கிறாங்களே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த TikTokல அந்த காணொளிகள்லாம் கல்லூரி கால பெண்கள் வந்து அவ்வளவு அழகா ஆடி, பாடி போடும்பொழுது, அந்த கல்லூரி கிளாஸ் ரூம்லயே எடுத்து போடும்பொழுது, ச்சே நம்ம படிக்கும்போது இந்த TikTok இல்லையே! ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படின்ற அந்த ஏக்கம் கூட இருக்கும். அப்ப தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, "நீங்க இப்ப போடுங்க" அப்படின்னுவாங்க. நம்ம போடலாம் யாரு பார்க்கிறது? அந்த ஒரு சில வயது வந்து கடந்து விட்ட பின்பு நமக்கே கூட அதுல சிலதுலலாம் ஈடுபாடு இருக்காதுல்ல. அந்த வயது அந்த கல்லூரி காலம்ன்றது அது ஒரு தனி காலம். எத பத்தியும் கவலைப்படாத காலம். அப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை. குதிரை அல்ல, கொள்ளு கொடு ஆனா அத ரொம்ப நுட்பமா அவங்க சொல்றாங்க. குதிரை அல்ல, கொள்ளு கொடுத்து சவுக்கால் அடித்து. கொள்ளு கொடுப்பான். ஆனா சவுக்கால் அடித்து அவன் சவாரி செய்வான். அவள் அப்படி கிடையாது. யானை அல்ல, வெல்லம் கொடுத்து மண்டியிட வைத்து முதுகில் மாவுத்தான் அம்பாரி வைக்க. யானை எவ்வளவு பெரிய விலங்கு. ஆனா அத கூட இவன் வெல்லம் குடுத்து பழக்கி கோயில்ல வந்து கட்டி வச்சிருக்காங்க. அது காட்டுல வந்து ரொம்ப இயல்பா வந்து ஒலாத்திட்டு வரக்கூடிய ஒரு விலங்கை கொண்டு வந்து நாம இந்த இடத்துல கட்டி வச்சிருக்கோம். அதுபோல பழக்கக்கூடியவர்கள். பெண்ண வந்து சொல்றாங்கல்ல, அவள் பெரிய ஆற்றல். அவளுக்குள்ள இருக்கக்கூடியது பெரிய ஆற்றல். அவள ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படியெல்லாம் ஒரு புறம் சொல்லிட்டு, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்மள எவ்வளவு அழுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அழுத்தத்தை வந்து கொடுத்திருக்கும் இந்த சமூகம். இப்ப அத வந்து அவங்க சுட்டிக்காட்டுற அந்த உவமைகள்.
குதிரை அல்ல. ஏன்னா ரொம்ப வேக வேகமா நான் அப்படிதான் அத புரிஞ்சுகிட்டேன். பெண் வந்து ஒரு பக்கம் அவளுடைய உடலை வைத்து இவங்க குதிரை அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் அந்த இளைஞர்களுடைய வட்டத்துல. ஆனா அந்த வேகம் நெறைய இடங்கள்ல அந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வேலை ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்வது. பெண்கள் வந்து இயல்பாகவே அதை செய்வாங்கன்னு ரொம்ப பெருமை வேற. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அந்த மல்டி டாஸ்கிங் தான் காரணம். ஒரே நேரத்துல நெறைய வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆங்சைட்டி வந்துரும். ஐயோ! இத முடிக்கணும், அத முடிக்கணும், காலையில இத பண்ணணும். அது வந்து நமக்கு படபடப்ப கொடுக்குது. அந்த ஆங்சைட்டின்றது அந்த படபடப்பு வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மல்டி டாஸ்கிங் தான். அத வந்து நாமளே வந்து நம்மள கட்டுப்படுத்திக்கணும். ஒரு நேரத்துல நான் ஒரு வேல தான் பார்க்க போறேன். இப்ப நான் சமைக்க தான் போறேன். இத்தன மணிலேருந்து இத்தன மணி வரைக்கும். அதுக்கு நடுவுல நான் எதுவுமே பண்ண போறதில்ல. அப்ப நம்ம கொஞ்சம் அந்த நேர மேலாண்மை செய்ய வேண்டியது இருக்கு. அத நான் நினைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் கூட, அதுவே பெண்ணுக்குடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. அப்படின்றத ரொம்ப நுட்பமா அந்த கவிதை சொல்கிறது. புலியோ, சிங்கமோ அல்ல. இறைச்சி கொடுத்து ஏமாற்றி சங்கிலியால் கட்டி இழுத்து வந்து ரிங் மாஸ்டர் வித்தை காட்ட. அத விட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பல இடங்கள்ல நம்முடைய தெய்வங்கள் கூட பார்க்கும்பொழுது, பெண் தெய்வங்கள் ஒரு சிங்கத்து மேல உட்கார்ந்திருக்கு. அது பாரு கீழ வந்து ஒரு ஆண் அரக்கன வந்து போட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப காட்சிப்படுத்துவாங்க. ஆனா ரிங் மாஸ்டர் வித்தை காட்டுறது தான் பெண்களுடைய வேலை பெரும்பாலும் இருக்கு. அத வந்து அடக்கி கூட்டிட்டு வந்து, அ அந்த குடும்ப அமைப்புக்குள்ள விட்டுட்ட உடனே போதும். நம்ம எந்த இடத்துல எப்படி இருந்தோம், எப்படி பேசணும் எல்லாமே மறந்துருவோம். நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு பெரிய இடைவெளி. அந்த கொஞ்சம் வருஷம்ன்றது ஒரு 10 ஆண்டுகள் ஓடிரும். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா 10 ஆண்டு முடிஞ்சிருச்சான்னு நமக்கே வந்து இதுவா இருக்கும். ரொம்ப சொற்பமான பெண்கள் தான் அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த குடும்ப அமைப்புக்குள் தீவிரமாக ஈடுபட்ட பிறகு, அவங்களுடைய கனவுகளையும் அப்படியே ஒரு பேரலலா கொண்டு போறது ரொம்ப குறைவான பெண்கள் தான். எல்லாருக்குமே ஒரு கேப் இருக்கு. ஒரு 5 வருடமோ, இல்ல 6 வருடமோ, பல பேருக்கு அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. அதெல்லாம் சொல்லிட்டு, அதாவது ஒரு 3 பத்தி தான் நான் படிச்சேன். அந்த 3 பத்திக்குள்ள இவ்வளவு செய்திகள் இருக்கு. அதுதான் கவிதையினுடைய வலிமை. அவங்க வந்து ஒரு செய்தி சொல்றாங்க. அது நம்முடைய எண்ணங்களை எப்படி விரிக்கின்றது அப்படின்றது தான் அதனுடைய சிறப்பாக நம்ம பார்க்கணும். அவள் ஒரு சிறுத்தை. கவிழ்க்க நினைக்கும் நொடியில் காத தூரம் கடுகிப் பறக்கும் மின்னல் வீச்சு. உண்மையே சிறுத்தை வந்து ரொம்ப வேகமான ஒரு விலங்கு. அவ்வளவு வந்து அந்த சிறுத்தைய உருவகப்படுத்தும் பொழுதே அப்படிதான் சொல்லுவாங்க. அதனுடைய வேகத்திற்கு ஈடு குடுக்கவே முடியாது. அவ்வளவு வேகமா ஓடும்னு. நல்ல வாய்ப்பா இந்த கவிதையில வந்து அவங்க வேகமா வேலை செய்வாங்க. அந்த இதெல்லாம் இல்லாம, "நீ வந்து கவிழ்க்க நினைக்கும் நொடியில் காத தூரம் கடுகி பறக்கும் மின்னல் வீச்சு." அது வந்து ஒரு நுட்பமான அறிவை புலப்படுத்துகிறது. சில நேரத்துல நாம வந்து கூடவே சில பேர்கிட்ட பயணிச்சுட்டு இருப்போம். ஒரு இடத்துல தான் நமக்கு தெரியும், இவங்க வந்து நமக்கு எதிராவே இவங்க செய்றாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்த தருணம், அந்த இடத்துல இருந்து விலகிடணும். சில நேரங்கள்ல பெண்களுக்கு அந்த வாய்ப்பே ஏற்படுறதில்ல. ஏதோ ஒண்ணு அவங்க வந்து அத வந்து தயங்கி அது ஒரு உறவா இருக்கலாம். இல்ல ஒரு உள்ளுக்குள்ள இருக்க ஒரு கட்டமைப்பா இருக்கலாம். அதுக்குள்ள வந்து உடைச்சுட்டு வெளியில வர நெறைய பெண்களுக்கு தெரியறது கிடையாது. அதுக்குள்ளாரியே இருந்து இருந்து கடைசியில அவர்கள் இறுதியில் தன்னையே இழந்து விடுகின்றார்கள். அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது வந்தது. இந்த குடும்ப வன்முறையை பத்தி நெறைய நாம படிச்சிருக்கோம். இங்க அமெரிக்கால வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் செக்சுவல் ஹராஸ்மென்ட் கிளாஸ் அப்படின்னு சும்மா இங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு பயிற்சி குடுப்பாங்க. அத வந்து போய் நான் வந்து ம் அ கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுல அவங்க சொன்ன ஒரு செய்தி வந்து என்ன ரொம்ப நம்ம வந்து வளர்ந்த நாடுன்னு சொல்றோம். நம்மளது வந்து இன்னும் வளரும் நாடு. ரொம்ப வருஷமாவே அது வளரும் நாடாவே தான் இருக்குது அப்படின்றது நான் படிச்ச காலத்துல இன்னிக்குமே அத தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப தான்டா நீங்க வளர்ந்த நாடுன்னு சொல்லுவீங்கன்ற அந்த கேள்வி நமக்குள்ள இருக்கு. அப்போ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கிளாஸ் அதாவது அந்த குடும்ப வன்முறை பற்றி அந்த அ வகுப்புல வந்து என்ன ஒரு செய்தி சொன்னாங்கன்னா, 90கள்ல அதுக்கு பிறகு தான் இங்க வந்து அந்த சட்டம் வந்து ரொம்ப முழுவீச்சா வருது. ஏன்னா ஒரு பெண் அவ வந்து குடும்ப வன்முறையால பாதிக்கப்படுறா. அவ காவல்துறைக்கு போறா. காவல்துறையில வந்து இங்க நாம இன்னைக்கு வந்து இவ்வளவு சட்டங்கள் இருக்கு. நம்ம மேற்கத்திய நாடுகள பார்த்து தான் நெறைய குடும்ப அமைப்புக்கு எதிரான சட்டங்களை நம்ம ஊர்ல வந்து கொண்டு வரோம். அப்போ இங்கேயே அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த பெண் வந்து திரும்ப திரும்ப போய் காவல் நிலையத்தில புகார் குடுக்குறா. எனக்கு வந்து என் கணவன் வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இங்க வந்து எல்லாருமே வந்து அந்த துவக்கிகள் வச்சிருக்கலாம். அப்ப கொஞ்ச நாள் வந்து அந்த கணவன் கிட்ட இருந்து துவக்கிய வாங்கி வைக்கிறாங்க. ஆனாலும் திரும்பி அவனுக்கு கொடுக்கப்படுது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அத தீவிரப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கும் பொழுது, அந்த சம்பந்தப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா துவக்கிகள், மற்ற இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு அவங்களுக்கு திரும்ப குடுக்கக்கூடாது. ஏன்னா, அதற்கு பிறகு அந்த பெண் சுடப்படுகிறார்.
இவங்க வந்து அந்த சட்டம் வந்து சரியா இல்லாததுனால, அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மரணத்த நாம தடுத்திருக்கலாம். எந்த இடத்துல நாம வந்து தவறு பண்ணோம். அப்ப வந்து அந்த நடத்தக்கூடிய ஒரு ஆண் தான் அவரு. அவரு சொன்ன ஒரு செய்தி, இது எப்படி மாறுச்சு அப்டின்னா, அந்த சிந்திக்கக்கூடிய இடத்துல வந்து பெண் வந்தாங்க. அந்த வந்து எக்ஸிக்யூட்டிவ் இடத்துல வந்து பெண் வராங்க. பெண் வரும்பொழுதும் ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கும் பொழுது, அவளுக்கு அந்த பிரச்சனையோட வீச்சு புரியுது. இன்னைக்கு அடிக்கிறாங்கன்றத தாண்டி நாளைக்கு அடி வந்து மரணமா கூட அவளுக்கு ஏற்படலான்ற அந்த வீச்சு ஒரு பெண்ணுக்கு தான் புரியுது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் இடத்துல, அந்த அமல்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு பெண் வருகின்ற பொழுது, அந்த புகார வந்து சரியா கையாள்றாங்க. நம்ம ஊர்லயுமே இந்த பெண் காவல் நிலையங்கள் வந்த பிறகு நமக்கு அத பத்தி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, அடிக்கிறாங்க. பின்ன அந்த இடத்துல இருக்கிற ஆண் வந்து எப்படி நடந்துக்கிறான், அத வந்து நீ ஏதாவது சொல்றியா? அப்ப அந்த பெண்ணும் அந்த இடத்துல வந்து அப்படிதான் நடந்துக்க வேண்டியது இருக்கு. கெட்ட வார்த்தை பேசுறது வந்து தவறுனா 2 பேருக்கும் தவறுன்றதெல்லாம் வேற அளவுகோல். ஆனா அந்த துறையில எப்படி வந்து ஏற்கனவே முன்னேறுகள் எப்படி நடக்குதோ, அதற்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது சில அ அந்த கட்டமைப்பு தேவைப்படுது. அதனால பெண்கள் வந்து அவ்வளவு ஒரு தங்களை வந்து ரொம்ப ஒரு இதுவா இறுக்கமா வச்சுப்பாங்க. அந்த துறையில இருக்கிறவங்க. அந்த கோபம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இல்லன்னா இவங்கள வந்து கையாள முடியாது. நீங்க வந்து போகிற போக்குல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. பொம்பள தானே அப்டின்னா, அப்ப சில துறைகளுக்கு நாம வந்து அந்த இறுக்கத்த வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ இந்த கவிதையை படிக்கின்ற பொழுது எனக்கு அந்த செய்தியெல்லாம் நினைவுக்கு வந்தது. அவள் ஒரு சிறுத்தை கவிழ்க்க நினைக்கும் நொடியில் காத தூரம் கடுகிப் பறக்கும் மின்னல் வீச்சு. அவள் வேகத்துக்கு நீ ஈடும் அல்ல, அவள் விவேகத்துக்கு நீ இணையும் அல்ல. அவள் முட்டி வீழ்த்தும் மாடு அல்ல, குதித்து ஓடிவிடும் குதிரை அல்ல, நஞ்சு கொண்ட நாகமும் அல்ல. ஏன்னா, இதெல்லாம் வந்து வீட்ல ரொம்ப இயல்பா பயன்படுத்துவாங்க. ஒரு பெண்ண வந்து வீழ்த்தணும்னா, அவ எப்படி வந்து பேசுறா பாரு, பஜாரி மாதிரி கத்துறா பாரு, இப்படியெல்லாம் வந்து சொல்லி அந்த பெண்ண வந்து முடக்குறது. அத வந்து அந்த கவிதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதில். அவள் குடும்பத்தின் நுகத்தடி. இரு கரைக்குள் இசைந்து ஓடும் இனிய ஆற்று நீர். தியாக முத்திரை வேண்டாம், தெய்வ பிம்பம் வேண்டாம். சக மனுஷி மனுஷத்தனம் காட்டு, கம்பீரமாய் போற்று அப்படின்னு. சக மனுஷி. திடீர்னு மார்ச் 8 வந்தா போதும். அன்பு தோழியே, தாயே, அப்படி தலைவின்னு வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் பூக்கொத்து வரும்னே தெரியாது. இவங்கலாம் நம்ம ஐடில இருக்கிறாங்களா இவ்ளோ நாளுன்னு நமக்கே சந்தேகம் வரும். நான் வந்து சொல்றது புதுசா நீங்க வந்து திடீர்னு வந்து அனுப்புறீங்க. இதெல்லாம் தேவையில்ல. சக மனுஷி இது வந்து 365 நாள்ல ஒரு நாள் மட்டும் நீங்க இந்த பூங்கொத்து கொடுத்து என்ன முதல்ல அந்த மகளிர் தினத்தினுடைய எண்ணமே அது கிடையாது. பூங்கொத்து கொடுக்கிறதே கிடையாது. நீ அந்த இடத்துல தாயாலாம் எங்கள போற்ற வேணாம். அதுக்கு தான் மதர்ஸ் டேன்னு தனியா வச்சு பாடுறீங்கல்ல. இதுல வந்து என்ன நீங்க வந்து அந்த வேலைக்காக வேலை நேரம் 8 மணி நேரம் தான் பெண்களுக்கும் இருக்கணும். அதே நேரத்துல சமமான கூலி. இன்னைக்கும் கூட நெறைய துறையில ஆணுக்கு ஒரு கூலி, பெண்ணுக்கு ஒரு கூலின்னு தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் உடைக்கணும்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன இந்த நியூயார்க் வீதியில தான் அந்த பெண்கள் வந்து போராடிக்கிட்டு போறாங்க. அத நினைவுபடுத்துற ஒரு விதம் தான் அந்த மகளிர் தினம். இந்த அந்த தன்மையே இன்னைக்கு மாறிட்டது. அவங்க என்னத்துக்காக அவங்க போராடுறாங்களோ, அத தாண்டி அவங்களுக்கு ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறது, நல்ல ட்ரெஸ் வாங்கி குடுக்கறது, இதெல்லாம தான் மகளிர் தினமா? இவங்க என்ன இத மாத்தி வச்சிருக்காங்களேன்னு கோபம் வருது. இன்னொரு பக்கம் செப்டம்பர் 22 ஆல் விமென்ஸ் டேன்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. அத பத்தின விழிப்புணர்வே நம்மகிட்ட இல்ல. அந்த ஆல் விமென்ஸ் டே என்னன்னா, மகளிருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாள் அது. அண்மை காலமா தான் அந்த இன்னும் ஒரு நாளை நான் தெரிந்து கொண்டேன். கனிமொழிமா அதை இன்னும் ஒரு நினைவுபடுத்துறேன். 5 நிமிஷம் இருக்கு. நம்ம 5 நிமிஷம் பேசி அடுத்த நிகழ்வு ஆ. நம்ம 5 நிமிஷம் பேசுங்க. 5 நிமிஷம் இருக்கு. கண்டிப்பா. ஆ அத வந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆல் விமென்ஸ் டேன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, பெண்களுக்கு பல நேரம் தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து அவங்க வெளியில சொல்றதே கிடையாது. இன்னைக்கு ஓரளவுக்கு மாதவிடாய் குறித்து மட்டும் தான் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு. இல்லன்னா மாதவிடாய் நிற்கக்கூடிய சமயத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய சமயத்துல ஏற்கக்கூடிய பிரச்சனைகள் கூட அது வந்து ஒரு 10 ஆண்டுகள் நடக்கும் அப்டின்றாங்க. அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, நாளையோட முடியுதுடா மாதவிடாய்னா, அன்னைக்கே நின்றும் எல்லா பிரச்சனையும் போயிடும்னு நெனைக்கிறாங்க. அது ஒரு 10 வருடத்துக்கு அந்த பெண்ணுடைய உடலில் செலுத்தக்கூடிய அந்த தன்மை, அந்த ஹாட் ஃபிளாஷஸ் அப்டிலாம் மருத்துவ ரீதியா சொல்றாங்க. திடீர்னு வேர்த்து கொட்டும், மயக்கம் வரா மாதிரி இருக்கும். ஏன் அப்டின்னா, மாதவிடாய் ஒவ்வொரு ஆண்டும் அதுக்குள்ள அந்த 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள நம்ம அவ்வளவு பிரச்சனைகளை அந்த பெண்கள்
சந்திக்கிறார்கள். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பெண்கள் இதை தாண்டி நெறைய உடல் உபாதைகள் இருக்கு. அத பத்தி வெளியில நம்ம பேசுறதே கிடையாது. அப்ப அந்த பெண்கள் வந்து வெளியில பேசணுன்றதுக்காகவே அந்த நாள் இருக்கு. நான் அதுதான் இந்த ஆண்டு யோசிச்சேன். நம்ம அந்த மகளிர் தினத்த தாண்டி இந்த செப்டம்பர் 22 ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். ஏன்னா, அது ரொம்ப முக்கியம். இவங்க மகளிர் தினத்தோட நிறத்தையே மாத்தி வச்சிருக்காங்க. அத போய் நம்ம மீட்கிறது ஒரு இது. 2வது இந்த நாளை வந்து நம்ம வெளியில சொல்லணும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா, ஒருத்தருடைய பிரச்சனைய சொல்லும்பொழுது தான் இன்னொருக்கு ஓ! இது நமக்கு பிரச்சனையா? அப்படின்றதே புரியும். இப்ப நெறைய பேருக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் வந்து உடல் உபாதைன்னே தெரியல. அது ஏதோ வலி, மூச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு நெனச்சிருக்காங்க. ஆனா அத தாண்டி அது ஏதோ ஒரு பிரச்சனையின் அறிகுறி அப்படின்றத பெண்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு பெண்கள் பேசணும். எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த நாள் ரொம்ப முக்கியம். அதை வந்து அதையெல்லாம் அந்த "சக மனுஷி மனுஷத்தனம் காட்டு, கம்பீரமாய் போற்று" அப்படின்ற அந்த 3 வரிகளுக்குள் அவர்களுடைய அந்த செய்தி. ரொம்ப அடுத்து நல்லா இருக்கு. சரி. "வெட்டி விடு" அப்படின்ற ஒரு கவிதை. எனக்கு அது வந்து ரொம்ப பிடித்த கவிதை. ஏன்னா, ஒரு மரம் அப்படின்ற அந்த நிலையில இருந்து, அந்த மரம் பேசுவதாக எனக்கு அது தோன்றிய ஒரு கவிதை. அந்த "வெட்டி விடு" அப்படின்றது. பல நேரங்கள்ல மரத்துக்கு தண்ணியே ஊத்தாம, திடீர்னு கனி மட்டும் பறிக்க வராங்க இல்லையா? அத வந்து அந்த மரம் வந்து சுட்டிக்காட்டுவதாக அந்த கவிதை இருந்தது. "கனி தருவேன் என்று ஓடி வருகிறாய் ஒவ்வொரு முறையும், காய்ந்து கிடக்கிறேன் என்று சொல்லத் துடிக்கிறேன் ஒவ்வொரு முறையும். நீரூற்றாத எந்த மரம் காய் காய்க்கும்?" இது வந்து நேரடியான பொருள்ல எனக்கு அந்த மரத்த பற்றி நீரூற்றாத எந்த மரம் காய் காய்க்கும். கொஞ்சம் அத ஒரு ஆழமா சிந்தித்து பார்த்தா எனக்கு தோன்றிய செய்தி, குறிப்பா படைப்புலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நீரூற்றாத எந்த மரம்? மரம் அப்படின்றத நம்ம படைப்பாளிகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா, நம்ம வந்து ஒரு படைப்பு தொழிலில் இருக்கின்ற பொழுது, நாமும் மரம் போன்றுதான் காய், கனி நம்முடைய எழுத்துக்கள் காயாக, கனியாக வெளியில படிக்கிறவங்களுக்கு பாவிக்கப்படுகின்றது. நீர் ஊற்றாத அப்படின்னும் பொழுது, நீங்க தினமும் படிக்காம எழுத முடியாது. நாம வந்து ஏதாவது உள்ள போடணும். இன்புட் இருக்கணும். அப்பதான் நம்முடைய அவுட்புட் வந்து சிறப்பா இருக்கும். பாரதிதாசன் அதான் சொல்லுவாராம். மாட்டுக்கு வந்து முன்னாடி புண்ணாக்கு வைக்காம பால் மட்டும் கறந்தா எப்படி? அப்ப ஏதாவது சாப்பிட குடுக்கணும். அந்த மாதிரி நம்முடைய மூளைக்கு ஏதாவது நாம கொடுக்கணும். அது வந்து எனக்கு மறைமுக பொருளாக தோன்றியது. நேரடியான பொருள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹைக்கூ படிவத்துல இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஹைக்கூக்கு நேரடியா ஒரு பொருள் இருக்கும். மறைமுகமா இன்னொரு பொருள் இருக்கும். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கவிதை எனக்கு தோன்றியது. "வெறுங்கிளையை பார்த்துவிட்டு வெறுப்பதேன்? வானம் பார்த்த பூமியல்ல வாய்க்கால் பாசனம். வெட்டிவிடு தண்ணீர் பாயட்டும் அல்லது வெட்டிவிடு காய்ந்து கருகட்டும்" அப்படின்ற அந்த வரிகள். அம் நான் இதோட வந்து நிறைவு செய்றேன் தோழர். நம்ம அடுத்த நிகழ்வுல வந்து நம்ம எல்லாரும் இணைவோம்.